வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 5 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ண எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. அவங்க ஜஸ்ட்டு ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா NHAI அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது டெப்டி மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரியில் 9 வேக்கன்சிஸ் இருக்குது. லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ், அக்கௌண்டண்ட்டுக்கு 42 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு 31 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வாரியாக வேக்கன்சிஸ் இங்கே வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் டெப்டி மேனேஜர், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டிசபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 15, 2025 இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட். அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க டைமிங்கில் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபினான்ஸ் வந்து MBAல ஃபினான்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், ரெகுலர் கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குரூப் ஏ கேட்டகரியில் இந்த போஸ்டிங்ஸ் வரும். 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து உங்களுக்கு லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும். 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குரூப் பி கேட்டகரியில் இந்த போஸ்டிங்ஸ் வரும். அடுத்து உங்களுக்கு குரூப் பி கேட்டகரியிலே ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி ஹிந்தி படிச்சிருக்கணும். அதில் இங்கிலீஷ் வந்து ஒரு எலெக்டிவ் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க, அதில் ஹிந்தி ஒரு எலெக்டிவ் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்கனாலும் இங்கே எலிஜிபிள் தான். அல்லது நீங்கள் மாஸ்டர் டிகிரி எனி டிசிப்ளின் முடிச்சுட்டு அதில் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியை வந்து எலெக்டிவ் சப்ஜெக்டாவோ அல்லது மீடியம் லாங்குவேஜாவோ எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஹிந்தி டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு ஹிந்தி இது ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து குரூப் சி கேட்டகரியில் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட CA முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அல்லது பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு CMA காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். 30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எனி டிகிரி ஆர்ட்ஸு, சயின்ஸு, BE, BTech, BCom, BBA, BCA அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட உங்களுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 வேர்ட்ஸ் per minute இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்.
ஏஜ் லிமிட்டில் அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. மினிமம் ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் வந்து 5 இயர்ஸ் வந்து நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம். ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 3 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸு, ஓபிசினா 13 இயர்ஸு, யூஆர்என் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரி பீப்புள்ஸ் மட்டும் 500 ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமாக அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் வேலிடான மெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும், ஃபீஸ் பெய்ட் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே படித்து பார்த்துருங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெப்டி மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டுக்கு 2 டயர் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதாவது சிபிடி எக்ஸாமினேஷன் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட சிலபஸ் டீட்டெயில்ஸ், மார்க் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு 1 டயர் எக்ஸாமினேஷன் மட்டும், அதாவது சிபிடி எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும். லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா? சிபிடி மட்டும்தான் இருக்கும். அதோட சிலபஸ் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் பேட்டர்ன் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் டிரான்சாக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 டயர் எக்ஸாமினேஷன் தான், இன்டர்வியூ கிடையாது. ஸோ சிபிடி மட்டும்தான் இருக்கும். அதுக்கான சிலபஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கும் 1 டயர் எக்ஸாமினேஷன் தான். ஸோ சிபிடி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு 2 டயர் எக்ஸாமினேஷன், 2 டயர் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதாவது சிபிடி டெஸ்ட்டு, அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இன் ஸ்டெனோகிராஃபி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயர் 1க்கான அந்த சிபிடி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சிலபஸ் டீட்டெயில்ஸ். அதேமாதிரி ஸ்கில் டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரம் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்குங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மினிமம் குவாலிஃபையிங் மார்க் டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்கள் இதோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். இங்கே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு தடவை படித்து பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கிங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறவங்க, அதாவது இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.